மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் டான் டிவியின் கல்வி சனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் இன்றைய காணொளி ஊடாக இலங்கை மத்திய வங்கியை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ உங்களுடைய 7வது தேர்ச்சியில் 4வது மட்டம் 7.4 இலங்கை மத்திய வங்கி, சரி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஒரு விடயம் பொருளியல் மாணவர்கள் விளங்க வேணும். இந்த 7வது தேர்ச்சி ஊடாக உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் 6வது வினா செகண்ட் பேப்பர் கண்டிப்பாக மத்திய வங்கியில் இருந்து குறைந்தது 4 புள்ளிகளுக்கு, சில ஆண்டுகளில் 8 புள்ளிக்கும் வந்திருக்கின்றது. இப்போ நான் சொல்வது புதிய பாடத்திட்ட பேப்பர். இப்போ மாணவர்கள் என்ன செய்யணும்னா, இப்போ 2019ஆம் ஆண்டுக்கு முன் நடைபெற்ற பரீட்சை வினாத்தாள்கள் பழைய பாடத்திட்ட வினாத்தாள். 2019 2020 2 ஆண்டுகளில் நடைபெற்ற பரீட்சை வினாத்தால் புதிய பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டம் ரெண்டும் இருக்கின்றது மாணவர்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் அந்த புதிய பாடத்திட்ட வினாவை கட்டாயம் எடுத்து பார்க்குவோம். இப்போ நீங்கள் வெளியில் அந்த ஒவ்வொரு தேர்ச்சி மட்டத்தையும் படிக்கின்ற போது இதை மெயின் பண்ணி நீங்கள் படிக்க வேணும் என்று சொன்னால், இதை நீங்கள் பிரதான இலக்காக வைத்துக்கொண்டு படிக்க வேணும் என்று சொன்னால், அதான் முக்கியமான விஷயம். பரீட்சை வினாத்தால் வச்சுக்கணும். அப்போ இப்போ என்னுடைய கருத்து, மத்திய வங்கி சம்பந்தமாக ஒரு 4 புள்ளிக்கோ அல்லது ஒரு 8 புள்ளிக்கோ உங்களோட வினாவப்படும். வேற பகுதி ஒன்று தெரியும் தானே, அதை எம்சிக்கு எல்லா தேர்ச்சி மட்டத்திலையும் இருந்து வினாவிடுபடும். சரி, அப்போ இதில் நாங்கள் இந்த மத்திய வங்கியில் முதலாவது நீங்கள் விளங்கணும், இந்த மத்திய வங்கி என்பது யார் பாருங்க. இந்த மத்திய வங்கி என்பதற்கு நாங்கள் ஒரு பொதுவான வரவிலக்கணம் ஒன்று கொடுத்திருக்கிறோம். பாருங்க, இந்த மத்திய வங்கிக்கு நாங்கள் ஒரு பொதுவான வரவிலக்கணம் ஒன்று கொடுத்திருக்கிறோம். பொதுவான வரவிலக்கணம் பாருங்கள், நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல், நிதி நடவடிக்கைகளுக்கான ஆலோசனை வழங்குதல், விலை உறுதிப்பாடு, பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் நிதி முறைமையின் உறுதிப்பாடு என்பவற்றை பேணுவதற்காக நிறுவப்பட்ட சுயாதீன நிறுவனம். இந்த சுயாதீனமான நிறுவனம்தான் மத்திய வங்கி. அப்போ உங்களுக்கு விளங்கணும், இந்த மத்திய வங்கி என்று சொல்றது ஒரு சுயாதீனமான வங்கி. இந்த சுயாதீனம் என்று உண்மையில் நாங்கள் குறிப்பிடுவது எந்த விதமான அரசியல் ரீதியான அழுத்தங்களுக்கும் அடிபடியாமல் ஒரு பொருளாதார இலக்குகளை அடையும் வகையில் சரியாக நாணய கொள்கைகளை திட்டமிட்டு விலை உறுதிப்பாடு, பொருளாதார உறுதிப்பாடு, நிதிமுறைமை உறுதிப்பாடு போன்ற இலக்குகளை அடையும் வகையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சுயாதீன நிறுவனம் தான் மத்திய வங்கி. அது விளங்கும். அப்போ இந்த மத்திய வங்கி, நாங்கள் சென்ட்ரல் பேங்க் என்று சொல்லுகிற வங்கிகள் நாடுகளுக்கு நாடு வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. இப்போ நாடுகளுக்கு நாடு பிள்ளைகள் வேறு வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் பாருங்க, இப்போ இலங்கையில் இலங்கை மத்திய வங்கி. இப்போ இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் அங்கே மத்திய வங்கி என்று சொல்லாமல் ரிசர்வ் பேங்க், இப்போ இந்தியன் சரியில்லை, இந்தியன் ரிசர்வ் பேங்க், அங்கே ரிசர்வ் பேங்க் என்று சொல்லுவாங்க. இப்போ இங்கிலாந்தில் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் அங்கே மத்திய வங்கி என்ற பதமும் இல்லை, ரிசர்வ் பேங்க் என்ற பதமும் இல்லாமல் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அப்போ இங்கிலாந்து வங்கி என்ற பெயரை பாவிக்கிறார்கள். அது ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த மத்திய வங்கி என்பதை குறிக்கிறதுக்கு வேறு வேறு சொற்பதங்களை பாவிக்கிறார்கள் என்பது மாணவர்களுக்கு தெரியணும். இப்போ எங்கெந்த நாட்டை பொறுத்தவரையில்லை, இலங்கையை பொறுத்தவரையில்லை நாங்கள் பாவிப்பது இலங்கை மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா. அப்ப இந்த இலங்கை மத்திய வங்கி பாருங்கள் 1949ஆம் ஆண்டு
58ஆம் இலக்க நாணய விதி சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் 1948ஆம் ஆண்டு தான் இலங்கை பிரித்தானிய காலனித்துவத்தில் இருந்து சுதந்திரம் அடைஞ்சது. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பிரித்தானியர் ஆட்சிக்குள்ளே இருந்தபடியால் அப்போ எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தனித்த மத்திய வங்கி இருக்கே இல்லை. அப்போ தனித்த ஒரு மத்திய வங்கியை நாங்கள் சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் உருவாக்கி கொண்டோம். 1949ஆம் ஆண்டு 58ஆம் இலக்க நாணய விதி சட்டத்தின்படி அப்படி உருவாக்கப்பட்ட அந்த மத்திய வங்கி 28ஆம் தேதி ஆவணி மாதம் 1950ஆம் ஆண்டில் இருந்து உத்தியோகபூர்வமாக செயற்பட தொடங்கியது. 1950ஆம் ஆண்டில் இருந்து தான் இலங்கை மத்திய வங்கி இந்த ஒபிஷியலாக ரன் பண்ண விழுக்கின்றது. அப்போ மத்திய வங்கியை நாங்கள் இப்போ உருவாக்குற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இலங்கையர்களுக்கு இந்த வங்கி தொடர்பான ஒரு திருப்திகரமான போதுமான அறிவு இருக்கவில்லை. அப்ப அறிவில்லாமல் இருந்த காரணத்தினால் அமெரிக்க நாட்டில் வங்கித்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த ஜான் எக்ஸ்டர், அப்ப ஜான் எக்ஸ்டர் என்பவரை இலங்கைக்கு வரவழைத்து அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கியானது 50ஆம் ஆண்டில் இருந்து உத்தியோகபூர்வமாக செயற்பட தொடங்கினர். அப்போ அதனால் உங்களுக்கு தெரியும் ஒரு மத்திய வங்கிக்கு பொறுப்பாக அல்லது அந்த மத்திய வங்கியினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்துக்கும் பொறுப்பாக இருப்பவர் மத்திய வங்கியினுடைய ஆளுநர். அப்ப இலங்கை மத்திய வங்கியினுடைய முதலாவது ஆளுநராக தொழிற்பட்டவர் ஜான் எக்ஸ்டர் என்றதும் மாணவர்கள் அறிஞ்சிருக்கும். அப்ப இப்ப தற்போது இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர், இப்ப தற்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தெரியல பேராசிரியர் WD லக்ஷ்மன் தெரியும் எல்லாருக்கும். இப்ப இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநராக தொழிற்படுகிறார் பேராசிரியர், ஒரு பொருளியல் துறை சார்ந்த பேராசிரியர் WD லக்ஷ்மன் என்பவர் தான் இப்ப இலங்கை மத்திய வங்கியினுடைய தற்போதைய ஆளுநர்கள். கூடுதலாக பொருளியல் வினாத்தாளில் இதை கேட்பது குறைவு. உங்களுடைய அந்த வணிக கல்வி படிக்கிற மாணவர்கள் வணிக கல்வி இதில் சில வேளையில் கேட்டிருக்கிறார். தெரியல, அப்போ இது கட்டாயம் அறிஞ்சிருக்கணும். அது இது நடைமுறை சார்ந்த ஒரு விடயம் தெரியல. அப்போ இப்போ நான் இலங்கை மத்திய வங்கி சம்பந்தமான ஒரு ஆரம்ப அறிமுக விளக்கம் தந்திருக்கிறேன். அப்போ இனி அடுத்த விஷயம் மாணவர்கள் விளங்கணும். இந்த இலங்கை மத்திய வங்கி நாணய விதி சட்டத்தின் படிதான் மத்திய வங்கி இயங்கும். ஏற்கனவே எங்கள்கிட்ட இருந்த நாணய விதி சட்டம் 1949ஆம் ஆண்டு நாணய சட்டம், பழைய சட்டம் பாருங்க. அந்த சட்டத்தை 2002ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு இந்த நாணய சட்டத்தை பாருங்க 2002ஆம் ஆண்டு திருத்தி அமைக்கிறோம். அப்ப 2002ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட நாணய விதி சட்டத்தின்படி இலங்கை மத்திய வங்கியினுடைய நோக்கங்கள். அப்ப இப்ப இலங்கை மத்திய வங்கியினுடைய நோக்கங்கள் 2. ஒன்று, முதலாவது விலை மற்றும் பொருளாதார உறுதி. விலை மற்றும் பொருளாதார உறுதி. அப்ப இப்ப தற்போது இருக்கிற நாணய சட்டம் 2002ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட நாணய சட்டம். அந்த சட்டத்தின்படி இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதான நோக்கங்களில் ஒன்று விலை மற்றும் பொருளாதார உறுதி. இதை மாணவர்கள் தனித்தனியனாக பிரித்து பாருங்கள். விலை உறுதி, பொருளாதார உறுதி ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறோம். அப்ப 7.2 நாங்கள் பொது விலை மட்டம் படிச்ச நாங்கள். அப்போ ஒரு நாட்டினுடைய சராசரி விலைகள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது? மொத்த கேள்வியாலும் மொத்த நிரம்பலாலும். அப்ப மொத்த கேள்வியும் மொத்த நிரம்பலும் சமப்படுகிற இடத்துல தான் பேரண பொருளியல் சமநிலை இருக்கும். பேரண பொருளியல் சமநிலை இருக்கும். மொத்த கேள்வியும் மொத்த நிரம்பலும் சமப்படுகிற இடத்துல பேரண பொருளியல் சமநிலை இருக்கும். அப்ப இதுல பொதுவிலை மட்டம் இருக்கும். அப்ப இந்த பொதுவிலை மட்டம் அதிகரித்து கொண்டு போற செயற்பாட்டுக்கு தான் என்ன பேர் வச்ச நாங்கள்
பணவீக்கம். அப்போ ஒரு பொருளாதாரத்தில் பொதுவிலை மட்டமானது மொத்த கேள்வி அதிகரிக்கிறதாலை அதிகரிக்கும். அதை நாங்கள் கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்று படித்தோம். மொத்த நிரம்பல் வீழ்ச்சி அடைகிறதாலையும் விலைமட்டம் கூடும். அப்போ அதை நாங்கள் செலவு தூண்டல் பணவீக்கம் என்று படித்தோம். அப்போ ஒரு நாட்டில் பொதுவிலை மட்டம் தொடர்ந்து அதிகரிப்பதற்குத்தான பேர் பணவீக்கம். அப்போ பொருளாதாரத்தில் பணவீக்கம் தோன்றினால் பணத்தினுடைய கொள்வனவு சக்தி குறையும், பணத்தினுடைய பெறுமதி குறையும். ரெண்டாவது நாங்கள் பார்த்தனாக பணத்தின் பெறுமதி வீழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் நிலையான வருமானம் பெறுவோரின் மெய் வருமானம் குறையும். அப்போ இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகளை ஒரு பொருளாதாரத்தில் கொடுத்து கொண்டிருக்கும். பல்வேறு விதமான பாதிப்புகளை ஒரு பணவீக்கம் பொருளாதாரத்தில் கொடுத்து கொண்டிருக்கும். அப்போ பணவீக்கமானது பொருளாதாரத்தில் இருப்பது எப்பவும் பாதகமானது. அப்போ இதனால தான் இலங்கை மத்திய வங்கி சொல்லுது, இந்த பணவீக்க அதிகரிப்பு, அதாவது பொதுவில மட்டத்தில் ஏற்படுகிற அதிகரிப்பை கட்டுப்படுத்தி அந்த பொதுவில மட்டத்தை நாங்கள் நிலையாக பேணுவதுதான் விலை உறுதி. அப்போ நான் அதில் அந்த விலை உறுதி என்று சொன்னது பொதுவில மட்ட அதிகரிப்பை கட்டுப்படுத்தி நிலையாக வைத்திருப்பது. அப்போ என்ன அதை எளிமையாக சொன்னால் ஒரு பணவீக்கம் இல்லாத சூழலை உருவாக்குதல். ஒரு பணவீக்கம் இல்லாத சூழலை உருவாக்குவது தான் இந்த விலை உறுதி என்றதை மாணவர்கள் மறக்கக்கூடாது. இரண்டாவது விடயம் பாருங்கள், பொருளாதார உறுதி. அவங்க பொருளாதார உறுதி என்றது என்ன சொல்லப்படுது என்றால் ஒரு பொருளாதாரத்தின் மெய் வெளியீட்டை அதிகரித்து, அப்போ மெய் வெளியீடத்தான் நாங்கள் ஏற்கனவே தேசிய கணக்கீட்டில் படித்து வச்சிருக்கிறீங்கள் ரியல் ஜிடிபி. அப்போ ரியல் ஜிடிபியில் ஏற்படுகிற அதிகரிப்புக்கு தான் என்ன பேர்? ரியல் ஜிடிபியில் ஏற்படுகிற அதிகரிப்புக்கு தான் என்ன பேர்? பொருளாதார வளர்ச்சி. அப்போ பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி வேலை வாய்ப்புகளை அதிகரித்து மக்களின் வருமானத்தை உயர்த்தி கொண்டு போகிற ஒரு செயற்பாடு தான் பொருளாதார உறுதி. நாங்கள் நோக்கம் சொல்லிக்கை பிள்ளைகள் ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறோம், விலை மற்றும் பொருளாதார உறுதி. அப்போ நீங்கள் விலை உறுதியை தனியே பார்க்கணும், பொருளாதார உறுதியை தனியே பார்க்கணும். அப்போ இலங்கை மத்திய வங்கியினுடைய முதன்மையான நோக்கங்கள் விலை மற்றும் பொருளாதார உறுதி என்றது பிள்ளைகளுக்கு விளங்கியிருக்கும். இரண்டாவது பாருங்கள், நிதி முறைமையின் உறுதிப்பாடு. இரண்டாவது நிதி முறைமையின் உறுதிப்பாடு. அப்ப இரண்டாவது விடயம் பிள்ளைகள் நிதி முறைமையின் உறுதிப்பாடு. அப்ப நிதி முறைமை, அப்ப நாங்கள் ஏற்கனவே இந்த நிதி முறைமையை பற்றி படிச்சிட்டோம். நான் உங்களுக்கு 7.3 வச்சு தெளிவாக சொல்லி தந்தனே. அப்போ ஒரு நிதி முறைமைக்குள்ளதான் நிதி நிறுவனங்கள், நிதி சந்தைகள், நிதியியல் கருவிகள், நிதி சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த நிதி முறைமையில ஒரு தளம்பல் இல்லாமல் அந்த நிதி முறைமை என்ற செயற்பாடுகளை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. அப்ப நிதி முறைமையில அகச்சூழல் புறச்சூழலில் ஏற்படுகின்ற அதிர்ச்சிகள் அந்த நிதி முறைமையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த நிதி முறைமையில ஒரு அதிர்ச்சி இல்லாமல், ஒரு தளம்பல் இல்லாமல், ஒரு குழப்ப நிலை இல்லாமல் அந்த நிதி முறைமையை நாங்கள் உறுதியாக வச்சிருக்கோம். பாருங்க, அதை எப்படி சொல்லி இருக்கிறோம்? நிதிசார் இடையீட்டு நடவடிக்கை செயற்பாடுகளில், நிதிசார் இடையீட்டு நடவடிக்கை செயற்பாடுகளில் மெய்ப்பொருளாதாரத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் இருந்தால் அது நிதி முறைமையின் உறுதிப்பாடு. ஆகவே இந்த 2 குறிக்கோளையும் மாணவர்கள் விளங்கப்படுத்த தெரியணும். 2014ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பர், 2014ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பரில் இலங்கை மத்திய வங்கியின் குறிக்கோள்களை விளக்கு என்று கேட்டார்கள். இலங்கை மத்திய வங்கியினுடைய குறிக்கோள்களை விளக்கு. அப்ப கேட்டால் அந்த 2 குறிக்கோளையும் நீங்க தெளிவுபடுத்தவும். குறிக்கோள்கள் எவை என்றால் விளக்கம் தேவையில்லை.
இலங்கை மத்திய வங்கியினுடைய குறிக்கோள்களை விளக்கு. அப்ப முதலாவது விலை மற்றும் பொருளாதார உறுதி, இரண்டாவது நிதி முறைமையின் உறுதி. இந்த ரெண்டையும் நாங்கள் விளக்குக. அப்ப ரெண்டு குறிக்கோள்களும் விளங்கி இருக்குல்லோ. அடுத்த விஷயத்துக்கு வாங்கோ. இலங்கை மத்திய வங்கியின் பிரதான தொழிற்பாடுகள். அப்ப இலங்கை மத்திய வங்கியின் பிரதான தொழிற்பாடுகள் பாருங்க. 2020ஆம் ஆண்டு இந்த முறை நடந்த புதிய பாடத்திட்ட பேப்பரில் 4 புள்ளிக்கு இதை கேட்டார்கள். இலங்கை மத்திய வங்கியின் அடிப்படை தொழிற்பாடுகள் எவை? அப்ப இலங்கை மத்திய வங்கியினுடைய அடிப்படை தொழிற்பாடு. அப்ப அடிப்படை தொழிற்பாடுகளும் மைய தொழிற்பாடுகளும் உண்டு. அப்ப இலங்கை மத்திய வங்கியின் பிரதான கருமங்கள். அப்ப இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதான கருமங்கள் பாருங்க. இதுல நாங்கள் உங்களோட பாடத்திட்டத்துக்கு அமைவாகவும் இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதான நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு 7ஆக பிரிச்சிருக்கிறோம். அதில் பாருங்க 4 புள்ளிக்கு வினாவை படைக்க நீங்கள் 4 தொழிற்பாடு தான் எழுதவும். ஆனால் 7 பிரதானமான தொழிற்பாடுகள் இருக்கின்றது. மத்திய வங்கியினுடைய பாருங்கள் பிரதானமான தொழிற்பாடு மைய தொழிற்பாடுகள் 7. அப்ப 4 புள்ளிக்கு உங்கள்கிட்ட கேட்கப்பட்டால் நீங்கள் 4 தொழிற்பாடு தான் சொல்லுவீங்க. ஆனால் 7 தொழிற்பாடு இருக்கு. அதில் முதலாவது பாருங்கள் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துதல். அப்ப இந்த நாணய கொள்கை சம்பந்தமாக நாங்கள் மாணவர்கள் தனித்து பார்க்க போறோம். இந்த நாணய கொள்கையை பற்றி தான் நாங்கள் உங்களோட பொருளியல் பாடத்திட்டத்தில் மிக ஆழமாக படிக்க போறோம். 2வது நாணய மாற்று விகித கொள்கையை நடைமுறைப்படுத்துதல். 3வது இலங்கையில் உள்ள உத்தியோகபூர்வ ஒதுக்குகளை முகாமை செய்தல். உத்தியோகபூர்வ ஒதுக்கல் என்று சொல்வது அலுவல் சார் சொத்துக்கள். இவையெல்லாம் நாங்கள் சர்வதேச நிதி என்ற பகுதிக்குள்ளால தான் டீப்பாக பார்ப்போம். புழக்க பணத்தை வெளியீடு செய்தல். புழக்க பணம் என்று சொல்றது சட்டப்பணம், தாளுலோக நாணயங்கள். அப்ப புழக்க பணத்தை வெளியீடு செய்தல். அரசாங்கத்தின் வங்கியாக, ஆலோசகராக, நிதி முகவராக தொழிற்படுதல். அடுத்த பாருங்கள் 6வது வங்கி மற்றும் நிதி கம்பெனிகள். அரசாங்கத்தின் பிணையங்களுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள முதல் நிலை வணிகர்களுக்கு அனுமதி பத்திரங்களை வழங்குதல், நிர்வகித்தல் மற்றும் கண்காணித்தல். 7வது மத்திய வங்கியின் தீர்ப்பனவு கணக்குகளை வைத்துள்ள நிதி நிறுவனங்களுக்கு, மத்திய வங்கியில் தீர்ப்பனவு கணக்குகளை வைத்துள்ள நிதி நிறுவனங்களுக்கு தீர்ப்பனவு வசதிகளை வழங்குதல். அப்ப இந்த 7ம் இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதானமான தொழிற்பாடுகள். அப்ப மைய தொழிற்பாடுகள். அப்ப டைரக்டாக கேட்டிருக்கிறார்கள், லாஸ்ட் பேப்பர்லையும் கேட்டார்கள் சொன்னது. இந்த ஆண்டு பேப்பர்களை நாங்கள் சொல்லிக்க நோட் பண்ணி இருக்க பாருங்க. அப்ப அதுல நாங்கள் நாணய கொள்கையை பற்றி தனிய படிப்போம். அடுத்தது பாருங்கள் இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதிநிதித்துவ நடவடிக்கை. இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதிநிதித்துவ நடவடிக்கை சொல்ல அவதானிச்சு கொள்ளுங்க. மேல நீங்கள் பார்த்தது பிள்ளைகள் மைய தொழிற்பாடு, அடிப்படை தொழிற்பாடு, கோர் ஃபங்க்ஷன். இங்க நீங்கள் பார்க்க போறீங்கள் மத்திய வங்கியினுடைய பிரதிநிதித்துவ நடவடிக்கை. அந்த பிரதிநிதித்துவ நடவடிக்கையில் தான் முதலாவது அரச கடன்களை முகாமை செய்தல். மத்திய வங்கி தான் அரசாங்க கடன்களை முகாமைத்துவப்படுத்தி கொண்டிருக்கும். 2வது வெளிநாட்டு செலாவணி கட்டுப்பாடு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல். வெளிநாட்டு செலாவணி கட்டுப்பாட்டை செய்யும். ஊழியர் சேம லாப நிதி தொடர்பான முகாமைத்துவமும் நிர்வாகம். 4வது சிற்றளவான நிதிப்படுத்தல் நிகழ்ச்சி திட்டமும் கிராமிய கடன் வழங்கல் வசதிகளும். அப்ப இந்த 4ம் இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதிநிதித்துவ நடவடிக்கை. இதில் மாணவர்கள் கவனமாக இருக்கணும். பிரதான தொழிற்பாடுகள் என்று கேட்டதுக்குள்ள 7 இருக்கு. பிரதிநிதித்துவ நடவடிக்கைகளுக்குள்ளே 4 இருக்கு.
மாறி ஏதோ ஒன்றை கேட்க மாறி எழுதி விட்டுறாதேங்கோ. 2 விஷயமான தலையங்கங்களை பார்த்துருக்கிறோம். ரைட். அப்போ இனி நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். அப்போ இலங்கை மத்திய வங்கியினுடைய தொழிற்பாட்டுக்குள்ளே முதன்மையான தொழிற்பாடாக இருப்பது நாணய கொள்கை அல்லது பணக்கொள்கை. சரியில்லை, நாணய கொள்கை என்றும் சொல்லலாம், பணக்கொள்கை என்றும் சொல்லலாம், நிதி கொள்கை என்றும் சொல்லலாம். அதை ஆங்கிலத்தில் பாருங்கள், மொனிட்டரி பாலிசி. பொருளியல் மாணவர்கள் தெளிவாக இருக்கணும். ஒரு மத்திய வங்கியினுடைய பாடத்திட்டத்திலே அந்த மத்திய வங்கியின் பிரதானமான தொழிற்பாட்டில் இருக்கின்ற நாணய கொள்கையை பற்றித்தான் நாங்கள் உண்மையில் எங்கண்ட பாடத்திட்டத்தில் மிக விவரமாக ஆராய்கிறோம். அப்போ இதை நீங்கள் வடிவாக விளங்கி என்ன விஷயம் சொல்லுகிறோமோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த பரீட்சைக்குரிய வினாத்தாளில் என்னென்ன பகுதிகள் வினாவப்படும் என்று சொல்லப்படுகிற விடயங்களை நீங்கள் கவனமாக ஒரு நோட் எடுக்கவும். எல்லாத்தையும் சும்மா படித்து கொண்டு இருக்கிறீர்கள். என்ன நீங்கள் இப்போ வணிக கல்வி படிக்கிற மாணவர்களும் அங்கே மத்திய வங்கியை படிச்சிருப்பீங்க, பொருளியல்லையும் படிப்பிக்கிறோம். ஆனால் பொருளியலில் நாங்கள் அந்த நாணய கொள்கைக்கு தான் முதலிடம் கொடுக்குறோம். தெரியுது. அப்போ முதலாவது மாணவர்களுக்கு தெரியணும் நாணய கொள்கை என்றால் என்ன. அப்போ நாணய கொள்கை என்றால் என்ன சொல்கிறோம் என்றால், மத்திய வங்கி தன்னுடைய பொருளாதார இலக்குகளை அடைவதற்காக பாருங்க, மத்திய வங்கிக்கென்று சில இலக்குகள் இருக்கு. அந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக மத்திய வங்கி ஒரு நாட்டினுடைய பண நிரம்பல் மற்றும் வட்டி வீதம் போன்றவற்றின் மீது செல்வாக்கு செலுத்துவதற்காக பணக்கருவிகளை செயற்படுத்துதல் நாணய கொள்கை என அழைக்கப்படும். அப்ப இந்த நாணய கொள்கை என்று நாங்கள் குறிப்பிடுவது பண நிரம்பல் வட்டி வீதம் ரெண்டையும் தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்து பொருளாதார நோக்கத்துக்கு ஏற்ற வகையில் அந்த ரெண்டையும் அசைச்சு கொண்டிருக்கும். ஆகவே மாணவர்கள், நாணய கொள்கையானது 2 விடயத்தோடு தொடர்புடையதென்றதிலே நீங்கள் தெளிவாக இருக்கும். ஆரோடு ஒன்று பண நிரம்பல், 2வது வட்டி வீதம். அப்ப இந்த பண நிரம்பல் வட்டி வீதம் ஆகிய ரெண்டையும் ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நடவடிக்கை தான் நாணய கொள்கை. இதைத்தான் நான் உங்களுக்கு அந்த பணமண்ட பாடம் படிப்பிக்க சொல்லி தந்தேன். நான் ஒரு நாட்டினுடைய பண நிரம்பல் மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனது பண நிரம்பலை அரங்கப்படுத்தியிருக்கிறோம். அப்போ ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் வங்கி முறைமைகளின் தேறிய உள்நாட்டு சொத்தும் தேறிய வெளிநாட்டு சொத்தும். அப்ப அந்த வங்கி முறைமைக்குள்ளதான் மத்திய வங்கியும் இருக்குது, வணிக வங்கியும் இருக்கு. மத்திய வங்கியும் இருக்குது, வணிக வங்கியும் இருக்கு. அதே நேரத்தில் நாங்கள் பாருங்கள், பணப்பெருக்கி என்ற ஒரு விஷயம் படித்தோம். பணப்பெருக்கி அப்போ ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலை உயர்வெல பணத்தால் பிரிக்க வாரது பணப்பெருக்கி. எல்லாம் பணத்தில் படித்த விஷயத்தை ஒரு ஞாபகப்படுத்துங்க. அப்ப இங்கே இந்த ஒதுக்கு பணத்தில் செல்வாக்கு செலுத்துவது மத்திய வங்கியினுடைய தேறிய உள்நாட்டு சொத்தும் மத்திய வங்கியினுடைய தேறிய வெளிநாட்டு சொத்தும். ஒதுக்கு பணத்தில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் 2, மத்திய வங்கியினுடைய தேறிய உள்நாட்டு சொத்தும் மத்திய வங்கியினுடைய தேறிய வெளிநாட்டு சொத்தும். அப்ப தேறிய உள்நாட்டு சொத்து, தேறிய வெளிநாட்டு சொத்து. அப்ப ஒரு நாட்டினுடைய ஒதுக்கு பணத்தை பணப்பெருக்கியால பெருக்க வாரது பண நிரம்பல். அப்ப வேற ஒரு நாட்டின் பண நிரம்பல் மீது ஒதுக்கு பணம் செல்வாக்கு செலுத்தும். அப்ப ஒதுக்கு பணத்தை இங்கே தீர்மானிப்பது மத்திய வங்கியினுடைய தேறிய உள்நாட்டு வெளிநாட்டு சொத்துக்கள். அப்ப ஏன் இதை நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன்னா, ஒரு நாட்டின் பண நிரம்பலை ஒரு ஒழுங்குபடுத்தலுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டுப்பாடான ஒரு பலம் வாய்ந்த நிறுவனமாகத்தான் மத்திய வங்கி இருக்கு.
அப்ப மத்திய வங்கி பணநிரம்பல் வட்டி வீதம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகின்ற நடவடிக்கை தான் நாணய கொள்கை என்றது மறந்துடாதீங்க. பணநிரம்பல், அப்ப இதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப ஒரு நாட்டினுடைய பணநிரம்பலுக்கும் அந்த நாட்டினுடைய மொத்த கேள்விக்கும் இடையில பாருங்கள் நேர் தொடர்பு உண்டு. கெய்ன்ஸினுடைய கோட்பாட்டுக்குள்ளால படித்தோம். அப்ப ஒரு நாட்டினுடைய பணநிரம்பல் அதிகரித்தால் மொத்த கேள்வி அதிகரிக்கும். பாருங்க, மொத்த கேள்வியானது அதிகரித்தால், மொத்த நிரம்பல் மாறாத நிலையில் மொத்த கேள்வி அதிகரித்தால் பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும். அப்ப பொதுவில மட்டத்தில் ஏற்படுகிற அதிகரிப்பு தான் பணவீக்கம். அப்ப இலங்கை மத்திய வங்கியினுடைய முதலாவது பிரதான குறிக்கோள் விலை உறுதிப்பாடு. அப்ப அந்த விலை உறுதிப்பாட்டை பேண வேண்டும் என்றால் மத்திய வங்கி மொத்த கேள்வி அதிகரிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்ப மொத்த கேள்வி அதிகரிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் மத்திய வங்கி என்ன செய்யணும்? மொத்த கேள்வி அதிகரிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் மத்திய வங்கி என்ன செய்யணும்? பணநிரம்பல் அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப ஒரு நாட்டினுடைய பணநிரம்பலை வட்டி விகிதத்தை ஒழுங்குபடுத்துகின்ற செயற்பாட்டுக்குத்தான் நாங்கள் இங்கே பேர் வச்சிருக்கிறோம். என்ன பிள்ளைகள்? நாணய கொள்கை. அப்ப இந்த நாணய கொள்கை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறது, நாணய கொள்கை என்று சொல்லப்படுவது இரண்டு விடயங்களோடு தொடர்படுகிறது. ஒன்று பணநிரம்பல், இரண்டாவது வட்டி வீதம். இதை நாங்கள் முன்னுக்கு படித்த 7.2 தொடர்புபடுத்தி பாருங்கள், விளங்கும். அப்ப நாணய கொள்கைக்குரிய வரவிலக்கணம் தெளிவாக விளங்கி இருக்கும். இனி நீங்கள் விளங்கணும் இந்த நாணய கொள்கையை தொழிற்படுத்துவதற்கான கருவிகள். அப்ப நாணய கொள்கையினுடைய கருவிகளை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறோம். பாருங்கள், ஒன்று தொகை ரீதியான கடன் கட்டுப்பாடு. தொகை ரீதியான கடன் கட்டுப்பாடு. அப்ப இந்த தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் கொள்கை ரீதியான வட்டி வீதங்கள், பகிரங்க சந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒன்றாக தனித்து பார்க்கவும். சட்ட ரீதியான ஒதுக்கு தேவை வங்கி வீதம். அப்ப இந்த நாளும் தொகை ரீதியான கட்டுப்பாடுகள். அப்ப தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டுக்குள்ள 4 விஷயம் இருக்கு. அதே மாதிரி பாருங்கள், பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடுகள் என்று படிக்க போறோம். வணிக வங்கிகளால் வழங்கப்படுகின்ற கடன்களை தர ரீதியாக வகைப்படுத்தி அவை செல்லுகின்ற பாதைகளை அறிந்து ஒரு கட்டுப்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருந்தால் அது பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு. அந்த பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் படிக்க போறோம். கடன் எல்லையை தீர்மானித்தல், கடன்களுக்கான பிணையகங்களை தீர்மானித்தல், கடன்களினுடைய உச்ச அளவை தீர்மானித்தல், நல்வழிப்படுத்துதல், மீள்நிதியிடல் வசதி என்று சொல்லி பார்க்க போறோம். சரி, இதில் நாங்கள் பின்னுக்கு ஆராயப்பட வேண்டிய விடயங்கள். அப்ப நாணய கொள்கையினுடைய கருவிகள் என்று கேட்டால் 2. அப்ப ஒன்று தொகை ரீதியான கடன் கட்டுப்பாடு, இரண்டாவது பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு. அப்ப தொகை ரீதியான கடன் கட்டுப்பாடு, பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு என்று சொல்லி இதை நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். தொகை ரீதியான கடன் கட்டுப்பாடுகள், பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடுகள் என்று சொல்லி இதை 2 வகையாக பிரிக்கிறோம். அப்ப உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு அமைவாக இதில் மாணவர்கள் தொகை ரீதியான கடன் கட்டுப்பாடுகளை நீங்க தெளிவாக பார்க்க வரும். அதை நீங்கள் பார்க்கறதுக்கு முதல் இதில் ஒரு விஷயத்தை தெளிஞ்சு கொண்டு வாங்கும். இலங்கை மத்திய வங்கியானது பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு, இந்த நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தெரிவு செய்துள்ள இலக்கு மாறிகள், டார்கெட் வேரியபிள்ஸ் பாருங்க. அப்ப இலங்கை மத்திய வங்கி பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தெரிவு செய்திருக்கிற இலக்கு மாறிகள் 3 பாருங்க. முதலாவது இலக்கு மாறி செயற்பாட்டு இலக்கு. முதலாவது செயற்பாட்டு இலக்கு. அப்ப இந்த செயற்பாட்டு இலக்கு சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதத்தோடு சம்பந்தப்படுகிறது என்னென்று பார்ப்போம். இரண்டாவது இடையீட்டு இலக்கு.
இந்த இடையீட்டு இலக்கு விரிந்த பண நிரம்பலோடு அப்போ நாங்கள் இந்த விரிந்த பண நிரம்பல் என்று நான் குறிப்பிடுவது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் M2B M2 அல்ல M2B திரட்டப்பட்ட விரிந்த பண நிரம்பல். இறுதி இலக்கு பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு. பாருங்க, அவற்றை இறுதி இலக்கு என்னென்றால் பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு. அப்ப இதற்காக பாருங்க, இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய அந்த இலக்கு மாறிகளை எவ்வாறு செயற்படுத்த போற பாருங்க. இதில் ஒரு மாதிரி வரைபடத்தை கூட போட்டு இலங்கை மத்திய வங்கி வெளிப்படுத்தி இருக்கு பாருங்கள். முதலாவது, இந்த இலக்குகளை நாங்கள் அடைவதற்கு நாணய கொள்கையை அமுல்படுத்துறதுக்கு கையாளுகிற கருவிகள். அதான் பாருங்க, முதலாவது ஸ்டெப்ஸ் கொள்கை கருவிகள். முதலாவது கொள்கை கருவிகள். அப்ப அதுக்குள்ளதான் கொள்கை வீதங்கள், ஒதுக்கு தேவைப்பாடுகள், வங்கி வீதங்கள், தார்மீக இணங்குவிப்பு. முதலாவது செயற்பாட்டு தொழிற்பாட்டு இலக்கு. அந்த தொழிற்பாட்டு இலக்குக்குள்ளதான் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம். வெளிப்படுத்தப்படும் இடைநிலை மாறி, அதுக்குள்ளதான் பாருங்கள் விரிவாக்கிய பண நிரம்பல். இறுதி இலக்குத்தான் பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு. அப்போ இதில் இருந்து இப்போ மாணவர்கள் என்ன விடயத்தை அறியுறீங்கள் என்றால், மத்திய வங்கி தன்னுடைய பிரதான இலக்கு விலை மற்றும் பொருளாதார உறுதி தான். அப்போ அந்த விலை மற்றும் பொருளாதார உறுதியை அந்த விலை மற்றும் பொருளாதார உறுதியை அடைவதற்காக பாருங்க, விலை மற்றும் பொருளாதார உறுதியை அடைவதற்குத்தான் நாணய கொள்கையை கையாள போகுது. நாணய கொள்கையை கையாள போது நாணய கொள்கையை தான் தெரிவு செய்த கருவிகளுக்குள்ளால கொண்டு போக போகுது. இந்த நாணய கொள்கையை தான் தெரிவு செய்திருக்கிற கருவிகளுக்குள்ளால மத்திய வங்கி கொண்டு போக போகுது. அப்ப இனி நீங்கள் அந்த கருவிகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியனாக நீங்கள் பார்க்கவும். அப்ப அதுல முதலாவது விடயத்துக்கு வாங்கோ, தொகை ரீதியான பணக்கொள்கை கருவி. அப்ப நாணய கொள்கையின் கருவிகளை எத்தனையாக பிரித்த நாங்கள் 2. தொகை ரீதியான கருவிகள் சரியல்ல, பண்புசார் கருவிகள். அப்ப தொகை ரீதியான கருவிகள் என்றால் என்ன? அதுகளுக்குரிய வரவிலக்கணங்களை சரியாக பாருங்க பிள்ளைகள். அதில் எழுதி பழகணும் என்ன வினாத்தால கேட்கிறார்கள். அப்ப தொகை ரீதியான பணக்கொள்கை கருவிக்குள்ளதான் பாருங்க சொல்லுகிறோம், கடன் நிரம்பலை குறைப்பதற்காக அல்லது கட்டுப்படுத்துவதற்காக பொதுவாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவிகள். அப்ப என்னத்தின்றை கடனின் மொத்த அளவு. இதைத்தான் நாங்கள் அடுத்த பகுதியில் நீங்கள் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற மாணவர்கள் நீங்கள் வணிக வங்கியை பற்றி ஏற்கனவே படிச்சிட்டீங்கள். அந்த வணிக வங்கியில் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம். வணிக வங்கிகள் தான் கேள்வி வைப்புகளை அடிப்படையாக கொண்டு மிகையொதுக்குகளை கடன் வழங்குவதன் மூலம் ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலை அதிகரிக்கும் சக்தியை பெற்றுள்ளது. அப்ப மிகையொதுக்காலை கடன் வழங்குகின்ற ஆற்றல் வணிக வங்கிகளுக்கு இருக்கு. அதைத்தான் நாங்கள் அங்கே படிக்க போகிறோம், கடனாக்கம் அல்லது பணவாக்கம். ஆகவே பணவாக்கம் ஒரு நாட்டின் பண நிரம்பலை கூட்டும். கடனாக்கம் அல்லது பணவாக்கம் ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலை கூட்டும் என்றது மாணவர்களுக்கு விளங்குவோம். கடனாக்கமானது ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலை கூட்டிக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டுக்கு சொல்றார்கள், கடன் நிரம்பலை குறைப்பதற்காக. கடன் நிரம்பலை குறைப்பதற்காக அல்லது கட்டுப்படுத்துவதற்காக பொதுவாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தான் தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவிகள். இந்த தொகை ரீதியான கட்டுப்பாட்டு கருவிகளுக்குள்ளே பாருங்க பிரதானமான கருவிகள் ஒன்று கொள்கை வட்டி வீதம், இரண்டாவது சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம், மூன்றாவது பகிரங்க சந்த நடவடிக்கை,
என்று இதை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். அப்போ அதில் முதலாவது விடயத்துக்கு வாங்கோ, கொள்கை வட்டி வீதம், பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட். பாருங்கள், இதுக்குள்ள முதலாவது விடயம் கொள்கை வட்டி வீதம். அப்போ கொள்கை வட்டி வீதம் என்ன? இதில் அவதானிக்க வேண்டிய ஒரு சொற்பதம் பிள்ளைகள் என்னென்றால், கொள்கை வட்டி வீதம், பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட், கொள்கை வட்டி வீதம். அப்போ மத்திய வங்கி ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிற வட்டி வீதத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமென்றால் அழைப்பு கடன் சந்தை வட்டி வீதத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். எத்தனை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தன் வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் சந்தை. அப்ப வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் சந்தை வட்டி வீதத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமென்றால் அந்த வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் சந்தையில் மேலெல்லை கீழெல்லை என்பதை தீர்மானிக்க வேண்டும். அப்ப அழைப்பு கடன் சந்தையிலை மேலெல்லையாக நாங்கள் படிக்க போறோம் SLFR, கீழெல்லையாக படிக்க போறோம் STFR. அப்ப ஆகவே கொள்கை வட்டி வீதம் என்பது துணைநில் வைப்பு வசதி வீதத்தையும் STFR, துணைநில் கடன் வழங்கல் வீதத்தையும் ரெண்டையும் உள்ளடக்கியதுதான் கொள்கை வட்டி வீதம். சரி, கொள்கை வட்டி வீதம். அப்ப கொள்கை வட்டி வீதம் 2, STFR-ம் SLFR. யதார்த்தமா விளை கொள்ளுங்க பிள்ளைகள், கொள்கை வட்டி வீதங்கள் 2. சரி, கொள்கை வட்டி வீதம், இந்த வட்டி என்ற சொல் இதில் முக்கியமானது. கொள்கை வட்டி வீதம் பாருங்கள், பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட், கொள்கை வட்டி வீதம். அப்ப இந்த கொள்கை வட்டி வீதம் 2, ஒன்று துணைநில் வைப்பு வசதி வீதம், துணைநில் வைப்பு வசதி வீதம், இரண்டாவது துணைநில் கடன் வழங்கல் வீதம். அப்ப இதை 2 வகையாக பிரித்து கொள்ளுகிறோம். அப்ப இதை நீங்கள் நடைமுறை ரீதியாக யதார்த்தமாக விளங்கிக் கொள்றதுக்கு எப்படி யோசிங்க பிள்ளைகள். இப்ப மத்திய வங்கி இருக்கின்றது. அப்ப இதில் நாங்கள் மத்திய வங்கி எடுப்போம். சரி, இதில் மத்திய வங்கி இருக்கின்றது. அங்காலை இது ஒரு குறுங்கால, அதாவது அழைப்பு கடன் சந்தை குறுங்காலத்தோடு சம்பந்தப்பட்டது தானே. அப்ப பணச்சந்தை. இதில் பாருங்கள், அப்ப இதில் நீங்கள் மத்திய வங்கி எடுங்கோ, இங்கால நீங்கள் எடுங்கள் பணச்சந்தை. இந்த பணச்சந்தையில முதன்மை வாய்ந்த நிதி நிறுவனம் தான் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள். இந்த பணச்சந்தையில முதன்மை வாய்ந்த நிதி நிறுவனம் தான் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள். அப்ப பணச்சந்தையிலே பாருங்க, சில காலங்களில் மேலதிகமான காசு பணச்சந்தையில் இருக்கும். இந்த மேலதிகமாக பணச்சந்தையில் காசு இருந்தால் அதுக்கு பேர் வைக்கிறோம் மிகையான திரவத்தன்மை. அப்ப இங்க மிகையான திரவத்தன்மை இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியணும், பணச்சந்தையில பணத்துக்கான கேள்வியும் பணத்துக்கான நிரம்பலும் சேர்ந்துதான் வட்டியை தீர்மானிக்கும். அப்ப மிகையான திரவத்தன்மை இருந்தால் சந்தையில வட்டி வீதம் வீழ்ச்சி அடையும். அப்ப மத்திய வங்கி ஏற்கனவே ஒரு தீர்மானம் பெற்றிருக்கும், வட்டி வீதம் என்பதை குறைய விடக்கூடாது, ஒரு எல்லைக்கு கீழே வரவிடக்கூடாது, ஒரு எல்லைக்கு மேலே போகக்கூடாது. அப்ப மிகையான திரவத்தன்மை இருந்தால் வட்டி வீதம் குறையும். அப்ப இப்ப மத்திய வங்கி என்ன செய்யும், பணச்சந்தையில் இருக்கிற மிகையான திரவத்தன்மையை தனக்குள் எடுக்கும். அப்ப தனக்குள்ள எடுக்கிற நடவடிக்கைக்கு இங்க பேர் சொல்லுகிறோம் உறிஞ்சல் நடவடிக்கை, அப்சோ பண்றது. அப்ப பணச்சந்தையிலை உள்ள நிதி நிறுவனங்கள்கிட்ட மிகையாக இருக்கிற காசை எப்படி மத்திய வங்கி தனக்குள் எடுக்கலாம், குறுங்கால ஆவணங்களை விற்பனை செய்வதன் மூலம். அப்ப அந்த குறுங்கால ஆவணங்களை விற்பனை செய்ய மத்திய வங்கி சொல்லும் மீண்டும் கொள்வனவு செய்வேன்.
அந்த மீண்டும் கொள்வனவு செய்வேன் என்ற உத்தரவாதத்தோட ஷார்ட் டேர்ம் பாண்டை மத்திய வங்கி பணச்சந்தையில் உள்ள நிதி நிறுவனங்களுக்கு விற்கும். அவ்வாறு விற்பனை செய்து மேலதிகமான காசை தனக்குள் எடுக்கும். அப்ப இதுக்குத்தான் பேர் படையோலைகளோடும் தெரியல மேலதிகமான காசை தனக்குள் எடுக்கிறோம் என்றால் பணச்சந்தையில் உள்ள நிதி நிறுவனங்கள் மேலதிகமான காசை மத்திய வங்கியில் கொண்டு வந்து வைப்பு செய்கிறதுக்கு ஒரு வசதி, ஒரு ஃபெசிலிட்டிஸ், ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படி வசதியை ஏற்படுத்தி கொடுத்து போட்டு மத்திய வங்கி சொல்லுது, இப்படி மேலதிகமான காசை தான் தனக்குள் எடுத்து வைத்திருக்கும் போது உங்களுக்கு இத்தனை வீத வட்டியே தருவேன். அப்ப அந்த வட்டி வீதத்துக்குத்தான் என்ன பேர்? துணைநில் வைப்பு வசதி வீதம். அப்ப இந்த துணைநில் வைப்பு வசதி வீத செயற்பாட்டை சரியான முறையில் மாணவர்கள் எழுத தெரியும். அப்ப மேலதிகமான காசை பணச்சந்தையிலிருந்து மத்திய வங்கி தனக்குள் எடுக்கிறபடியால், மேலதிகமான காசை தனக்குள் எடுக்கிறபடியால் பணச்சந்தையில் மேலதிகமான காசு இருந்தால் வட்டி வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கும். அப்ப இந்த நடவடிக்கையால் வட்டி வீதத்தில் ஏற்படுகிற வீழ்ச்சி தடுத்து நிறுத்தப்படும். ஏன்? மேலதிகமான மிக திரவத்தன்மை இருந்தால் வட்டி வீதம் டவுன் ஆகும். மேலதிகமான காசத்தை மத்திய வங்கி அப்சர்வ் பண்ணிட்டு, அப்ப அதனால வட்டி வீதத்தில் ஏற்படுகிற வீழ்ச்சி தடுத்து நிறுத்தப்படும். அதே நேரத்தில் அழைப்பு கடன் சந்தையில் வட்டி வீதத்தினுடைய கீழ் எல்லையாகவும் இருக்கும். இது கீழ் எல்லையை தீர்மானித்துக் கொண்டிருக்கும். அப்ப இதைத்தான் துணைநில் வைப்பு வசதி வீதம் பாருங்கள், SDFR, ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டிஸ் ரேட். வடிவாக யதார்த்தமாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது குறுங்காலத்தோடு சம்பந்தப்பட்டது. இதுக்கு எதிராக நடக்கிற செயற்பாடுதான் துணைநில் கடன் வழங்கல் வீதம். பாருங்க மாறு, ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரேட், SLFR. அப்ப பணச்சந்தையில் பாருங்க சில காலங்களில் திரவ பற்றாக்குறை இருக்கும். அப்ப திரவ பற்றாக்குறை என்றால் அங்கே காசுக்கு ஒரு தட்டுப்பாடு. அப்ப திரவ பற்றாக்குறை இருந்தால் பணச்சந்தையில் வட்டி வீதம் என்ன செய்யும்? கடகடந்து அதிகரிக்கும். ஆனால் வட்டி வீதம் ஒரு எல்லைக்கு மேலே அதிகரிக்க கூடாது. அதை ஒரு எல்லைக்குள்ள கட்டுப்பாடாக வச்சிருக்கணும் என்றது மத்திய வங்கியின் விருப்பம், ஒரு இலக்காக இருக்கும். அப்ப இந்த இடத்துல மத்திய வங்கி என்ன செய்யும் தெரியல, காசு பற்றாக்குறை இல்லாமல் ஆக்குறதுக்கு மத்திய வங்கியில இருந்து பணச்சந்தையை நோக்கி காசை பாய்ச்சும். அப்ப இது பாய்ச்சல் நடவடிக்கை. அப்ப எப்படி பாய்ச்சல் செய்ய போது? அப்ப ஏற்கனவே மத்திய வங்கி குறுங்கால பிணைகளை பணச்சந்தையில் உள்ள நிறுவனங்களுக்கு வித்திருக்கும். இப்ப பற்றாக்குறை வந்தால் தான் விற்பனை செய்த அந்த பிணை பத்திரங்களை மத்திய வங்கி இப்ப என்ன செய்யும்? கொள்வனவு செய்யும். கொள்வனவு செய்ய சொல்லும். தேவை ஏற்படுகின்ற போது அவற்றை மீளவும் விற்பனை செய்வேன். அப்ப மீளவும் விற்பனை செய்வேன் என்ற நோக்கத்தோட மத்திய வங்கி ஆவணங்கள் பிணைகளை அங்கே இருந்து எடுக்கும், கொள்வனவு செய்யும். அப்ப கொள்வனவு செய்தால் மத்திய வங்கியிலிருந்து காசு பணச்சந்தையை நோக்கி செல்லும். அப்ப இவ்வாறு செல்லேக்கை இப்ப மத்திய வங்கி பணச்சந்தையில் உள்ள நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கு அல்லது இல்லாமல் செய்யறதுக்கு என்ன செய்யுது? ஒரு கடன் வழங்கும் நடவடிக்கையை செய்யுது. இதான் லெண்டிங், கடன் வழங்கும் நடவடிக்கையை செய்யுது. அப்ப இவ்வாறு ஒரு கடன் வழங்கலை செய்கின்ற போது அங்கு அறவிடுகிற வட்டி வீதத்துக்கு தான் பேர் SLFR. இதைத்தான் SLFR என்று சொல்லுவோம். அப்ப இந்த SLFR ஃபங்க்ஷன் கூடாக பாருங்கள், பணச்சந்தையில் இருக்கிற நிதி பற்றாக்குறை அகற்றப்படும். அப்ப அதனால் வட்டி வீத அதிகரிப்பு தடுத்து நிறுத்தப்படும். அங்க வட்டி வீதம் அதிகரிக்காது. அப்ப வட்டி வீத அதிகரிப்பு தடுத்து நிறுத்தப்படும். அதே நேரத்தில் அழைப்பு கடன் சந்தையிலே அது வட்டி வீதத்தின் மேலெல்லையே தீர்மானிக்கும். அது மேலெல்லையே தீர்மானிக்கும். இந்த ரெண்டு விடயத்தையும் வடிவாக கொள்ளுங்கள். அப்ப STFR-ஐயும் SLFR-ஐயும் உள்ளடக்கினதுக்குத்தான் என்ன பேர்? கொள்கை வட்டி வீதங்கள். வடிவாக கொள்ளுங்கள். கொள்கை வீதம் அல்ல, கொள்கை வட்டி வீதம், பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட்.
அப்போ கொள்கை வட்டி வீதத்துக்குள்ள ரெண்டு இருக்கின்றது. ஒன்று எஸ்டிஎஃப்ஆர், இரண்டாவது எஸ்எல்எஃப்ஆர். அப்போ இந்த எஸ்டிஎஃப்ஆர் எஸ்எல்எஃப்ஆர் இரண்டையும் பெற்றுக்கொண்டுதான் மத்திய வங்கி என்ன செய்தென்றால் அழைப்பு கடன் சந்தையை வட்டி வீதம் செல்லும் பாதையை தீர்மானிக்குது. அதுக்கு தான் நாங்கள் இங்கே பேர் வச்சிருக்கிறோம் பாருங்கள், துணைநில் வட்டி வீத செல்வழி அல்லது சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம். இது மறுபேர். துணைநில் வட்டி வீத செல்வழியினுடைய மறுபேர் தான் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம். அப்ப இந்த சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம் என்றது என்ன? எஸ்டிஎஃப்ஆர் ஆலும் எஸ்எல்எஃப்ஆர் ஆலும் தீர்மானிக்கப்படுவது. அப்ப எஸ்டிஎஃப்ஆர் தான் பாருங்கள் கீழ் எல்லையாக ஓடிக்கொண்டிருக்கும். விளபாரங்கள் கீழ் எல்லையாக இருப்பது எஸ்டிஎஃப்ஆர். மேலெல்லையாக இருப்பது பாருங்கள் இதில் செலவாக காட்டப்பட்டிருக்கு, இதுதான் எஸ்எல்எஃப்ஆர். இந்த ரெண்டுக்கும் இடையாலை ஓடிக்கொண்டிருக்கின்ற வட்டி வீதம்தான் இந்த ஓடிக்கொண்டிருக்கிற வட்டி வீதம்தான் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம். அப்ப சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதமானது எஸ்டிஎஃப்ஆர் எஸ்எல்எஃப்ஆர் ஆல தீர்மானிக்கப்படும். அப்ப எஸ்டிஎஃப்ஆர் கீழ் எல்லையாக இருக்கும், எஸ்எல்எஃப்ஆர் மேல் எல்லையாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையால இந்த வீதம் ஓடும். அப்போ இப்போ எல்லாருக்கும் மாணவர்களுக்கு தெரியும், நாங்கள் இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கையை தனித்தெடுக்க பார்ப்போம். அப்போ இலங்கை மத்திய வங்கியினுடைய நாணய கொள்கையை நாங்கள் தனித்தெடுக்க பார்த்தோம் என்றால், அப்போ கோவிட்-19 இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கை பொருளாதாரம் ஒரு பாரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டு போகுது. அப்போ அந்த வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டியது மத்திய வங்கியின் ஒரு பெரிய ஒரு கடப்பாடாக மாறிட்டு. அதற்காக பாருங்க மத்திய வங்கி என்ன செய்து கொண்டிருக்குது, இந்த கொள்கை வட்டி வீதங்களை குறைச்சு கொண்டு வருது. என்னென்னு நீங்கள் பார்ப்போம் பாருங்க. 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு பிறகு பாருங்கள் இதில் ஒரு பாரிய ஒரு வீழ்ச்சி ஒன்று இருக்கு. அப்போ இதில் இப்போ எனக்கு தியரியை முதல் விளங்கிக் கொள்ளுங்கோ. ஒரு சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம் என்பது 2 விஷயங்களை உள்ளடக்கி வரும். ஒன்று எஸ்டிஎஃப்ஆர், ரெண்டாவது எஸ்எல்எஃப்ஆர். நான் அந்த குறியீட்டை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம் என்பது எஸ்டிஎஃப்ஆர் என்றது என்ன? துணைநீள் வைப்பு வசதி. எஸ்எல்எஃப்ஆர் என்றது துணைநீள் கடன் வழங்கல் வசதி. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையால தான் இந்த வீதம் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ இந்த கொள்கை வட்டி வீதம், அப்போ நாங்கள் தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டிலை ஒரு முக்கியமான பகுதி கொள்கை வட்டி வீதங்கள் பார்த்துட்டோம். அப்போ இதே போல பிள்ளைகள் நாங்கள் பகிரங்க சந்தை படிக்கணும், நியதி சட்ட ஒதுக்கி வீதம் படிக்கணும், வங்கி வீதம் படிக்கணும். அப்போ இந்த பிரதான விஷயங்கள் பார்த்தால் தொகை ரீதியான பணக்கொள்கை கருவிகள் எவை என்றது முடிந்துவிடும். அப்போ நான் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், இந்த கொள்கை ரீதியான வட்டி வீதங்கள் என்பது நாங்கள் தெளிவான முறையில் பார்த்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு விடயமும் நான் என்ன சொன்னதான்ன்றது மாணவர்களுக்கு விளங்கியிருக்கு. அப்போ இவ்வளவு நேரமும் நான் சொன்ன இந்த கருத்துக்கள் இந்த வடிவாக ஆறுதலாக நீங்கள் எடுத்து பார்க்கணும். அப்போ இந்த சொன்ன விஷயங்களை வடிவாக செவிமடுத்திருக்கிறீர்கள் தெரியல. அப்போ இந்த விடயங்களை செவிமடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இது இந்த தொடர்ச்சி அடுத்த காணொலி ஊடாக முடிவடையும். சரி பிள்ளைகள், அப்போ நன்றி, வணக்கம்.